ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியும் காலிஃப்ளவரை வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம், 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகா, இது கூடவே கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக பொரிகடலை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அரைச்சக்கப்புறம் நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கினக்கப்புறம் அரை தக்காளி அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனக்கப்புறம் 1 கை புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை பட்டாணியை வந்து உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க. காலிஃப்ளவரை வந்து நான் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரில் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து வதங்கினக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வந்தக்கப்புறம் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதான், காலிஃப்ளவர் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.